உங்க அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, என் நிமித்தம் என் பிள்ளை, எங்க வீட்டார், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாமுடைய வித்தா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தேவனை பத்தி பேசுவீங்க. ஆமென். ஒழுங்க பத்தி பேசுவீங்க, கிரமத்தை பத்தி பேசுவீங்க, விசுவாசத்தோட பேசுவீங்க. அதோட விளைவு எல்லாம் சுகமாகும். வாசிங்க ஒரு வசனத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 18 எடுத்து 19வது வசனத்தை வாசிங்க. இதனா கண்டிப்பா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், ஒவ்வொரு ஊழியக்காரனும் தான் மனசுல அதை நிறுத்தி கொள்ளணும். ஆபிரகாம்ல இருந்து செழிப்பு வருது, ஆபிரகாம்ல இருந்து அது வருது, இது வருது, எல்லாம் வெரி குட். இந்த வார்த்தையின் மேல உங்க கண்ணை வைங்க. வாசிங்க 18, 19 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் தன் வீட்டுக்கு, தன் குடும்பத்தாருக்கு, தன்னோட பிள்ளைகளுக்கு, தன்னோட உறவு முறையருக்கு என்ன சொல்லுவானா? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய திட்டங்களுக்கு, கர்த்தருடைய நியமங்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்கன்னு பேசுவானா. ஆமென். நெஞ்சத்தோட சொல்லுங்க, நான் என் மனைவியின் இடத்தில், என் கணவன் இடத்தில், சகோதர சகோதரின் இடத்தில், தாய் தகப்பன் இடத்தில், என் குடும்பத்தார் இடத்தில், நண்பர்களிடத்தில் கர்த்தருடைய நியமங்களை குறித்து, ஒழுங்கை குறித்து பேசக்கூடியவனாய் இருப்பேன். ஆமென். கிருபையின் பிரமாணத்துல இருக்கும் பிரதர், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. விசுவாச பிரமாணம் சொல்ல தேவையில்ல. புதிய உடன்படி ஆபிரகாமின் ஆவிய வித்த உடையவனா இருந்தா கர்த்தர் உன்னை குறிச்சு ஒன்னு சொல்றாரு. நீ கர்த்தருடைய ஒழுங்கை குறிச்சு, நியமங்களை குறிச்சு, கட்டளைகளை குறிச்சு, எதிர்பார்ப்புகளை குறிச்சு நீ என்ன பண்ணுவியா? பேசுவியா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, சொல்லுங்க, நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கள் என்று ஆபிரகாம் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் பின் வருகிற சந்ததிக்கு என்ன பண்ணுவானா? பேசுவானாம், போதிப்பானாம். ஆமென். ஆமா, ஒரு பாஸ்டரா மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஒவ்வொரு தலைவியும் தன் வீட்டார் இடத்துல என்ன பண்ணணுமா? நீதியை குறிச்சு, நியாயத்தை குறிச்சு, ஒழுங்க குறிச்சு பேசி கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவங்க வீட்டுல வெளிப்படுவ நிறைவேறி முடிக்க பேசக்கூடியவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எப்பேற்பட்ட போராட்டத்தையும் மாற்றி அழகாய் அங்கே கர்த்தர் காரியங்களை கொண்டு வந்து வைப்பாராம். ஆமென். ஆமா, நிச்சயமா நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வாழ்க்கைகளை வந்து சேரும். உங்களுடைய வேண்டுதலுக்கு நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வாராம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மகன் ஈசாக்கோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆமென். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து 20 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ஈசாக்கோடு கர்த்தர் எப்படி இருப்பார் என்பதை கர்த்தர் அங்க பேசி வச்சிருக்கிறார். பிள்ளைகளோடு எப்படி இருப்பார், அவன் பிள்ளைகளை எல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பார், இஸ்மவேல் எப்படி இருப்பான், அவனோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஈசாக்கோடு தேவன் எப்படி இருப்பார், எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார். சொல்லுங்க, என் நிமித்தம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆமா, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ற, ஈசாக்க கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, என் நிமித்தம் என் பிள்ளை, எங்க வீட்டார், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் தேவனோட நடக்கிறதுனால, நான் தேவனை விசுவாசிக்கிறதுனால என் வீட்டின் வழியே, என் வழியே கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை கிரியை செய்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். Amen. God will do things for you. Hallelujah.